நாடி ஜோதிடர் பாபு வழங்கும் குரு பேச்சு பலன்கள் 2025 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மகர ராசி, அதுவும் பர்டிகுலராக உத்திராடம், திருவோணம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பலமாக இருந்தாலும் 7 நாள் சனி போயினாலும் இவங்களோட பலம் எதிர்பார்த்தது கிடைக்காது. மெயினாக உடல் உபாதைகள், இடுப்பு, கால், தலபாரம், சின்ன ஒரு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. அது சின்ன மருத்துவ செலவுகள் அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் வழிகள் கிடைக்கும். படிப்பில் ஒரு கவனம் இருக்காது, செயல் இருக்காது, ஒரு மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிறப்போ இவங்க மேலே ஒரு பழி சொல் வரும். அது இல்லாமல் மற்றவங்க எப்போவும் பிரச்சனையான அந்த ப்ராப்ளத்தை புதுசாக ரைஸ் பண்ணுவாங்க. கோர்ட் கேஸ்கள் எதிர்பார்க்காம சடனாக ரைஸ் ஆகும். எதுக்கு வந்ததுன்னே தெரியாது. நேரம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். அது காரணம் 6ஆம் இடத்துல குரு போகிறதுனாலையும், அதே நேரத்தில் இவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு வரதுனாலையும் இந்த பிரச்சனை. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு பலவிதமான செல்வத்தை கொடுப்பான், புது வீடு அமைப்பான், வழி கொடுப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட்டு இந்த 4 மாதம் வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருவான். ஸோ 8ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் பெரிய யோகம் காத்துக்கு. 12ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் ஒரு ஸ்லோவான இருந்தாலும் இந்த 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எதுலேயும் விழிப்புணர்வாக வேலை செய்யணும். எந்த நேரத்துலையும் பிரச்சனைகள் ஏற்படும், எந்த நேரத்துலையும் நம்ம செய்யக்கூடிய வழிகள் தப்பாக மாறும். வேலையில் டீக்ரேட் ஆகிடுங்க. வெளியே பயணம் இருக்க திருமணம் போகும், அந்த திருமணம் தடைகள் வரும், பேசி வார்த்தைகள் முடியும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறதெல்லாம் கிடைக்காம போயிடும். எந்த ஒரு வழியிலுமே ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 4 மாதம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் சிவனுக்கு வழிபாடு பண்ணுறதோட நீங்கள் அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. அது இல்லாமல் பௌர்ணமிக்கு நீங்கள் கண்டிப்பாக சத்யநாராயண பூஜை பண்ணணும். ஒரு சத்யநாராயண படத்தை வாங்கி பூஜை பண்ணால் உடல் வியாதியிலேருந்து தப்பிச்சுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறார். இது நம்ம வியூவர்ஸ்க்கு பயன்படும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். அனைத்து ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ்க்கும் நம்முடைய தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான குருசிலும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.